நம பார்வதீபதையே. எல்லாம் அல்ல திருவருளும் குருவருளும் முன்னேற்க சென்ற வகுப்பிலே உண்மை விளக்கம் என்கிற சாத்திரங்களை சிந்தித்து வருகின்றோம். அதிலே நாம் ஒன்றாய் வேறாய் இருக்கிறதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சுவாமி உயிருக்கு உடனாய் எப்படி இருக்கிறான்றத இந்த 29வது செய்யுள்ள பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். இறைவன் உயிருக்கு உடனாய் நிற்றல் அங்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லாத அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு. கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினான். சாமி உடனாய் எப்படி உயிருக்கு இருக்கலாம் பாருங்க. ஒன்றில் ஒரு எழுத்து இருக்குதா, அது அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இதை நம்ம எங்கே பார்த்தோம்? திருவருட்பயனில் பார்த்தோம். திருக்குறள் என்பது அகர முதல எழுத்தெல்லாம். இது அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்துன்னு உமாபதி சிவாச்சாரியருடைய திருவருட்பயனுடைய முதல் குறட்பா இந்த குறட்பா. எப்படி அகரமாகிய அச்சரத்தை முதலாக கொண்டு அனைத்து அச்சரங்களும் தோன்றுகின்றதோ அதே போல முதல்வனாகிய சங்கரனை வைத்து இந்த உலகம் அனைத்தும் தோன்றுகிறது. இதுதான் குறட்பாவோட செய்தி. அதுதான் இங்கே சொல்றார். அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் இந்த உயிர்களுக்கெல்லாம் இறைவன் உடனா இருக்கின்றான். உயிர்களோட தோற்றத்துக்கு செயல்களுக்கெல்லாம் சொல்றார். அவ்வளோதான் செய்தி. புரிஞ்சிச்சா? அதை சொன்னேன். தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் உடனா நிற்கிறான். போகிறதுக்கு, நடக்கிறதுக்கு, வர்றதுக்கு, படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு. ஒரு 2 பேர் அச்சிக்கணுங்க பாருங்க. தண்ணி பிடிக்கும்போது எப்படி அச்சிக்கிறாங்க, அதெல்லாம் உடனே நின்று செயல்படுறான். நீங்கள் வந்து கேட்கலாம், எங்க எல்லாம் சாமி செய்யணும். இப்போது 2 பேர் போட்டு அச்சிக்கிறாங்க. தண்ணி நீங்கள் பார்க்குறோமா, சென்னையில் தண்ணி உள்ளன்னு 2 குடத்தையும் இந்த அம்மா அந்த மண்டியை பொழுது அந்த அம்மா இந்த மண்டியை போட்டு குடத்தாலே அடிச்சிக்குதுங்க. குடம் போச்சு. சாமி போடுறான்னு இருந்தால் செய்கிறான். உங்களுக்கு செய்தி சொல்லிட்டேன். அப்போ ஏன் அந்த அம்மா உடம்புல நின்று இந்த அம்மா மண்டியை பொழகிறாரு, இந்த அம்மா ஏன் இதெல்லாம் பொழகிறாருன்னா சாமி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே நின்று செஞ்சிருவோம். அதை ஏன் சாமி தடுக்கூடாதானா? தடுத்துட்டானா அந்த ஆசை மனசில் விதைஞ்சிரும். விதைச்சுன்னா அதுக்காக உங்களுக்கு இன்னொரு பிறவி வந்துடும். சாமியோட வேலையே நீங்கள் நினைக்கிறத அப்பப்போ கழித்து உங்களுக்கு ஆசையே ஒழிச்சாதான் உங்களுக்கு முக்தியே. அப்போ ஆசை இருக்கிற வரைக்கும் வினை இருக்கிறது, வினை இருக்கிற வரைக்கும் பிறப்புறது. பிறவிக்கு வித்தே ஆசை தான் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அதை செயல்படுத்துறது சாமியோட வேலை. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாம்மா. வேண்டுவது ஈவன் பணக்காரனாகமா கொடுப்பான். எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் கொடுப்பான். வீடு காட்டணும் கொடுப்பான். கார் வாங்கணும் என்ன கேட்டாலும் கொடுப்பான். நான் இந்த ஆள் அழகாக போட்டு தரலன்னா அது பிளான்லாம் சூப்பராக கொடுப்பான். எப்போ கொடுப்பான்? எல்லாத்தையும் கொடுப்பான். எதையும் தர சொல்ல மாட்டான். கொலை பண்ணுறதுக்கும் ஐடியா கொடுப்பான். ஒருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கும் ஐடியா கொடுப்பான். ஏன் அதை உயிருக்கு வேலை நிற்கிறான்னா அதை அனுபவிச்சு அதில் பட்டு திருந்தி ஐயோ இதுதானே உலக வாழ்க்கை, சீ இது வேணாம்ப்பா எனக்காக நீங்கள் வந்து தானே ஆகணும், அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். அப்போ போய் சாமி எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்துச்சு, நீ தான் வேணும்னு. ஆனால் கருணை உள்ளங்க சிவபெருமான் நம்ம சொந்தக்காரன் தான். இத்தனை நாள் வந்துட்டாரு பாரு இப்போ அப்படின்னு மூஞ்சி திருப்பி போவாங்க. அப்படியே நினச்சானா சங்கரன் எப்போயோ நம்மகிட்ட மூஞ்சி திருப்பின்னு போனோம். ஆனால் தாராடி பண்ணுறான்னா என்ன? கருப்பசாமி கோயில் போயிட்டு வந்தாலும் சேர்த்துக்கிறான், முனீஸ்வரன் கோயில் போய் விளக்கேற்றிட்டு வந்தாலும் சேர்த்துக்கிறான், குபேர கோயில் போய் வயிற்று தட்டு வந்தாலும் சேர்த்துக்கிறானே. டேய் அந்த கோயிலுக்கு போயிட்டு என் மூஞ்சிலே முடிக்காத போயிடுன்னு சொல்கிற ஆளாக தான் மனுஷன் தான் அப்படி சொல்லுவான். நேராக வந்தாங்கம்மா கண்டுக்காமே போச்சு. அதுக்கு எவ்வளோ நெக்கல் தெரியுமா? அதுக்கு நம்மளால் தான் அப்படிலாம் பேசிங்க இருக்கும். சாமி நினைப்பாரா என்னை கண்டுக்கினானே எப்போ போனாலும் தாயை போல் அணைப்பன் சிவபெருமான். மனசில் வச்சுங்க. அவனா தான் நினைப்பான். அவனை நீங்கள் பிறந்ததுலேருந்து சமண மதத்துக்கு போயிட்ட நாவுக்கரசர் 80 வயதிலே சைவ சமயத்துக்கு வருகிறார். ஒதுக்குனாரா என்ன? நேராகி போனாலும் கூட என்னுடைய மகனாச்சேன்னு நாவுக்கு அரசன் என்ற நாமங்களை பாடுவதற்காக அப்பேர் எட்டு. அப்படி சூளையில் இடும்போதும் சுண்ணாம்பு காலவில் இடும்போதும்
அப்படி யானையை விட்டு மிதிக்க சொல்லும் போதும் கல்லோடு கட்டி கதையை போடணும். அப்படி சொன்ன நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சியம் நமச்சிவாயவே நாவின் ஏத்துமை நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே பாடுகின்றாரே. அடித்து சொல்கின்றார். பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றில்லார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி வளம் வந்து காக்கைக்கே இறையாகி கழிவிட. அவர் சொல்ற பெரிய வாக்கு இது. கை எதிர மாட குத்துக்கிறாரு. இந்த 2 கையும் அவனுக்கு பூவை பிடிச்சி போடுறதுக்கு. நாக்கு ஈத்தமாக குத்துக்கிறாரு. ஊருக்கு அதை பேசுறது கிடையாது. அவங்க இப்படி போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. இங்கே உட்காந்து பாட்டும் ஓயாம். நீங்கள் பாருங்க, உக்காந்தா நம்ம அந்த தன்னாலே போயிடுதா இல்லையா? கோயிலில் கூட உட்காடுறோம். அப்படி ஃபஸ்ட்டு உட்காரும் போது போகும்போது ஸ்டார்டிங் இருக்கான் சிவாய நம்ம அவங்கம்மா சிவாய நம்ம உட்காருங்க. அப்போ கொண்டா நாங்கள் பௌர்ணமிங்க எல்லாம் அப்படியே பேசினா இருப்பான். நான் வந்துட்டாரா டக்குன்னு டாபிக் போயிடுது. யார்? அவங்க வீட்டுக்காரு. அவர் வந்தாருன்னா வரலாம் தான். உடனே இவனே யாரும் ஓதினே வராரு. எப்போ முடிப்பாரு? வீட்டுக்கு போய் சட்னி வேற அரைக்கணுமே. அது சொல்கிறானுங்க வேலை வந்து என்னப்போ ஓயாத காட்டிக்கினே இருக்கிற சீக்கிரம் முடிப்பான்றாங்க. அவங்க தெரியல இன்னும் ஆகமோ வேதங்க என்ன பண்ணுறது இவங்களெல்லாம். 3 மணி நேரம் போய் 2 ஹவர் படம் பார்க்குறான். அதே 3 வாட்டி ஷோ போட்டு பார்க்குறானுங்க. பார்த்த படத்தையே 3 வாட்டி தேட்டரில் பார்க்குறானுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்க முடியுமா என்ன? அப்படிலாம் சிந்திச்சு பாருங்க. அந்த நாக்கு எதுக்கு கொடுத்துக்கிறாரு? அவங்க சாமி பற்றி என்னது? நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார். நமச்சிவாய சொல்லணும். நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. அதுதான் நாக்கு கணிக்கலாம். மூக்குக்கு மூக்குத்தி போட்டீங்க, நல்லா அழகாக போட்டுக்கிறீங்க. காதுக்கு கம்மல் போட்டீங்க, கழுத்துக்கு செயின் போடுறீங்க, நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க. நாக்குக்கு என்ன இப்போ அதில் கூட குத்திக்கிறானுங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. நாக்குக்கு என்ன அணிகலன் இருக்குது? நமச்சிவாய தான் அதுக்கான அணிகலன். நமச்சிவாயன்னு சொன்னால் இந்த நாவை அப்படி திறக்கும். உண்மையாமா முனிவர் ரிஷிகள்லாம் உள்ளுக்குள்ளே ஐதுரைன்னு என்னத்த அர்த்தம்? ஐதுரைனா வெளியே கேட்காது, உள்ளுக்குள்ளே பஞ்சாட்சத்தை கணிச்சு மத்திமையில் கணிப்பாங்க. அப்படி மத்திமையில் கணிக்கும் போது அந்த நாக்கெல்லாம் அழும்பு ஏறி போய் உள்ளுக்குள்ளே தேனார் கமலம் வீச ஆரம்பிச்சிடும். முனிவர்லாம் அப்படி பக்கத்தில் போங்க, பன்னீர் வாசனை வரும். வாயை திறந்தாங்கன்னா தேவாமிர்தமாக அந்த வாய் வந்து மணக்கும். என்ன டூத் பேஸ்ட்டு போட்டு வாடினா நாருதே. என்னென்ன பேஸ்ட்டு போட்டு வளர்க்குறோம்? கோல்கேட்டு, எக்ஸோடனு என்ன போட்டாலும் மறுநாள் பக்கத்தில் வர முடியல ஒத்தணும். ஏன்னா பக்கத்தில் போதா என்ன அவ்வளோ பேசுகிறோம் நம்ம வாயில். தெரிஞ்சிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான். ஆமாம், நம்ம வாய் நமக்கு புரியலையே. நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது. 2 நாள் குளிக்கலண்ணா சிந்திச்சுக்கணும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இவனே செய்ய சொல்லிட்டாருங்க. 4 வந்து அது சொல்லவில்லை, கான்செப்ட் புரிஞ்சிக்கணும். அந்த நமச்சிவாயை வந்து உள்ளுக்கு நாக்கில் நீங்களும் அதை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்மன்னு ஓதி அவங்க அந்த சிவாய நம்மவே உணவாக, இவங்களுக்கு தான் அதெல்லாம் சிவாய நம்மவே நீராக. அவங்களும் அந்த சாப்டர் வேறு. நம்ம எதுக்கு அதெல்லாம் போகிறது? நம்ம பல்லு தேய்ச்சினாச்சும் சொல்லுங்க தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நானும் தினைக்கும் சொல்கிறேன்னு பல்லு தேய்க்க முட்டாதீங்க. அப்புறம் நம்ம கேஸில் மாட்டிக்க போகணும். நம்ம யாரும் அது மணக்காதுங்க, தயவு செஞ்சு மணக்காது. ஏன்னா நானும் தினைக்கும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சொல்கிறேன், நாளைக்கு போயிட்டு நான் பல்லு தேய்க்காமல் வரணும்னா அப்படியே அந்த வேலைக்கு ஆகாது. அது ஏன்னா அவங்க தவத்திலே இருந்து சிவாய் நம்மனே சாப்பிடுவாங்க. அவங்க இந்த உணவில் எடுத்துக்க மாட்டாங்க. சயின்டிஃபிக்காக நம்மள இந்த உணவெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கலனா கூட நம்ம வாயிலே எந்த துரணமும் வரப்போகிறதில்ல. உணவுனால தான் இந்த மாற்றங்கள் வர்றதுனால. ஆனால் நம்மளாம் அதை போட்டு குழப்பிக்கூடாது. சித்தர்லாம் வேறு, சித்தத்தை அவங்களாம் வேறு. அதையும் இதையும் போட்டு நம்மளால் எப்படித்தம்மா இல்லறத்துலேயும் சரியாக அனுபவிக்க மாட்டாங்க. துறவத்தில் இதுக்கத்துல ரொம்ப பாவம் தெரியுமா? இல்லறத்துலேயும் துறவத்துலேயும் 2ஆம் கட்டணம் இருக்கிறத ரொம்ப நரக வேதனை. இதையும் பொண்டாட்டி பிள்ளைங்களும் முசா அனுபவிக்க முடியாது. அங்கேயும் கோமனை கட்டியுமே அதிகம் அனுபவிக்க முடியாது. 2த்துக்கும் நடுப்பா நின்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தொல்லை. இதனால் எந்த யூஸும் இருக்காது. குடும்பத்துலேயும் பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கையும் வாழ முடியாது. சரி, அங்கேயும் விட்டு போயிட்டு அங்கேயாச்சும் போகலாம்ல, அந்த வாழ்க்கையும் முழுசாக அனுப்ப முடியாது. இதுதான் என்ன தெரியுமா அர்த்தம்னா சரியாக நிறைய சென்று அடைய முடியாது. நான் அடியின் வந்து நம்ம தம்பிக்கு எல்லாருக்கும் அடின்னு சொன்னால் சத்தம் சொல்லுவேன். இல்லறமோ துறவரமோ எந்த அறத்தை எடுத்தாலும் அந்த அறத்தில் கரெக்டாக ஒழுகி நிற்கணும். மனைவியை கட்டிக்கணுமா,
மனைவியும் கணவரும் சேர்ந்து தான் வழிபாட்டை செய்யணும். மனைவி கண்டுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வழிபாடு சொல்லலையே. மனைவி கண்டுக்காமல் மூஞ்சி குத்த வேசாமி இதெல்லாம் சொல்ல என்ன சச்சாங்க இல்லையே. அவர் 2 பேர் சேர்ந்து தானே அறிஞ்சாங்க சிறு தொண்ட நாயினார்ல. மனைவி பார்த்து போ கேடு நீ சொல்லிட்டு நான் செய்யணுமான்னு அந்த அம்மா முறிக்கின்னு போகலையே. அந்த அம்மாவும் கணவர் சொல்லிட்டாங்க சரி சிவத்தொண்டுக்கு நம்ம நிற்கணும். அந்த அம்மாவும் இவரை சேர்ந்து தானே அறிஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து சிவ வழிபாடு பண்ணாங்க. 63 லிஸ்ட்டில் இருக்கிறாங்களே. மாணிக்கவாசகர் அவன் பாடுறாரு, தவமே புரிந்திலன் தன்மலர் முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திட்டிலேன் நீ திருவடிக்காம் அவமே அருது கண்டாய் அடியேற்கெம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாததோர் இறைஞ்சின்னு ஒரு பதிகம் அது. அப்ப தவமே நான் புரிந்திலேன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். தவணம்னா கணிச்சுன்னு அப்படியே தாடி வளர்த்துக்கணும் கோமனம் கட்டிக்கணும் அப்படியே காட்டுக்கு போய் உலக வாழ்க்கையெல்லாம் வெறுத்து ரைட் அது ஒரு சாப்டர். ஆனால் அது தவம் இல்லை. தவணை அது மட்டும் தான் தவம் இல்லை. ஒரு கொள்கை எடுத்து வாழறாங்க பார்த்தீங்களாங்க, அதுதாங்க தவம். தினைக்கும் நான் சுவாமியை பார்த்து தாங்க சாப்பிடுவேன், இது தவம் தான். அவர் நல்லா ப்ரூ காஃபி குடிச்சிட்டு நல்லா தினைக்கும் வடை பாயாசம் சாப்பிட்டு நல்ல இல்லறத்தில் வாழ்ந்தா கூட இது நிச்சயமாக அவருக்கு முக்தி நல்கும். அவர் எடுத்த தவத்தில் அவர் வாழறார். தினைக்கும் சுவாமியை பார்த்து தான் நான் சாப்பிடுவேன், வழிபாட்டில் இருக்கிறார். இது முக்தியை கொடுக்குதோ இல்லையோ அந்த சாதனத்தில் கொண்டு போய் வச்சு அது விடும். தினைக்கும் விபூதி வைப்பாங்க, தவம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தினைக்கும் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுங்க, ஒரு தவம். தவணை என்ன? தினைக்கும் உண்பதற்கு முன் உண்பதன் போல் மலர் பறித்து உண்ணா ஊறும் நாவுக்கர் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், தினைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு பூ வச்சு தாங்க சாப்பிடுவோம். தீக்க வாங்குறோம் வாங்கலை அது அப்பாற்பட்ட விஷயம். தீக்க வாங்குறோம் வாங்கலை நான் அந்த கேட்டகரி உள்ள போகல. இப்போதைக்கு நான் இதுலேயே முடிச்சுக்கிறேன். நம்ம இங்கே என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். என்ன தவம் பண்ணணும்? தினைக்கும் சுவாமிக்கு பூ பறித்து வைக்கணும். தினைக்கும் சுவாமிக்கு திருவுருவ படத்துக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். தினைக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றணும். விளக்கு தினைக்கும் ஏற்றாத வீடுலாம் சுடுகாட்டுக்கு சம்மன் நினச்சி மனசில் வச்சிங்க. அது இல்லறமே கிடையாது, தெய்வ கடாட்சமே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினைக்கும் வழிபாடு விளக்கு ஏற்றாதவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், உள்ளுக்குள்ளே போகும்போதே தெரிஞ்சாலும் அந்த வீட்டோட நிலைமை எப்படி இதுன்னு காட்டி கொடுத்துரும். நல்லா தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும். நல்லா ஆக்கி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து இதுவாக வந்துக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் தினைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு 50 ரூபா ஊதுவத்தி வாங்கி வந்து வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 60 குச்சி இருக்கும். காலைல ஒரு குச்சி, சாயங்காலம் ஒரு குச்சி, எத்தனை என்ன கேடு? வீடு வாசனையாக இல்லையா? நீங்களாம் ஒய்யணும் தானே அடியன் பாடுபட்டு சொல்லினுங்கிறீங்களாம். அதெல்லாம் எல்லாரும் அதான் சொன்னாங்க. நீங்கள்லாம் கடை தரணும், நாவுகசம் மாணிக்கவசத்தெல்லாம் சத்சங்கம்லாம் எதுக்காக? நீங்களாம் கடை தர வேண்டாமா? வழிபாடு எல்லாரும் பண்ணணும். தினைக்குமே வீட்டில் விளக்கேற்றணும். அதே மாதிரி தினைக்குமே ஒரு திருமுறையாச்சு வீட்டில் பாராயணமா. நான் அன்னைக்கு இன்னொரு சத்சங்கம் அடிக்கடி மாணிக்கவசமாகத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? தினைக்குமே சிவபுராணம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணுங்க. சிவபுராணம் படிக்காமல் இருக்கவே கூடாதுங்க. தீக்கை எடுக்கல அப்புறம் தீக்கை எடுத்தவங்க கட்டாயம் படிக்கணும். எடுக்காதவங்க அப்படி விட்டு ஒரு நாள் விட்டால் கூட வாழ்வினோட கடமை. நீங்கள் நான் இது ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாளிலிருந்தோ இல்லை ஒரு வாரமோ ஒரு நாள் சங்கல்படுத்துங்க. இது ஒரு மாதம் கூட கேப் போடுங்க, பிப்ரவரியிலேருந்து கூட எடுத்துங்க. தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து விளக்கு ஊதவத்தி ஏற்றி வச்சுட்டு பூஜை வேறு எங்கேயெல்லாம் சொல்ல மாட்டேன், பூஜை ரூமில் தான் உட்காந்து சிவபுராணம் படிங்க. ஒரு டைம் வேண்டாம், நான் அதை சொல்லலை, எப்போ ஃப்ரீயாகிறீங்களோ. ஏன்னா டைமுன்னு சொன்னால் நம்மளால் படிக்க முடியாது. அடியனுக்கு தேவை நீங்கள் ஆத்மார்த்தமாக ஃப்ரீயாக படிக்கணும். அதுதான் பண்பு. காலையிலேயே படிக்கிறேன்னு காலை இப்படின்னு படிக்கக்கூடாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாகிறீங்களோ அப்போ நம்ம முகங்களாம் கழிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு நம்ம ஒரு ஊதவத்தி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு நேராக உட்காந்துட்டு சிவபுராணம் சுவாமியோட திருவுருவ படத்தை வச்சிங்க, விளக்கு ஏற்றிங்க. இப்படி பார்த்தா உங்களுக்கு 10 ஃபோட்டோ தெரியக்கூடாது. ஒரே படம் சுவாமியோட திருப்படம் இருக்கணும், விளக்கு இருக்கணும், ஊதவத்தி இருக்கணும், போதும். அவ்வளோதான். விபூதி வச்சுட்டு வேறு எதையுமே நீங்கள் கையை வச்சுட்டீங்க, அதெல்லாம் அது உங்கள் பாடு. உக்காந்துட்டு பார்த்து படிக்கிறீங்களோ மனமனமனா பார்க்காம படிக்கிறீங்களோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு 48 நாள் படிங்க.
உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வருது ஏது வருதுல்ல, இது முடிக்கும் போது உங்கள் மனசு எப்படி இருக்குது, இதை நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கே புரியும். நீங்களே வந்து ஐயா இது நடந்துச்சு நீங்களே என்கிட்ட சொல்லிட்டு போவீங்க. இந்த தொடர் சிவபுராணத்தோட பாராயணம் நம்முடைய இல்லத்தில் மாணிக்க வாசகர் வந்தார். நல்லா சிந்தையில் வச்சிங்க. தொடர் சிவபுராணத்து அடியனோட பாராயணம் நம்ம வீட்டில் மக பூஜை நடக்க ஆரம்பிச்சது. தொடர் சிவபுராணத்தை பாராயணம் நம்ம வீட்டில் 4 குரு பூஜை நடக்க ஆரம்பிச்சது. தொடர் சிவபுராணத்தை பாராயணம் அடியன் உங்கள் முன்னாடி உட்காந்து சத்சங்கம் பண்ணினது. இதுக்கு மேலே சாட்சி கிடையாது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டியதே கிடையாது. இவ்வளவும் சிவபுராணத்தோட பாராயணம் தான். மாணிக்க வாசகரோட அருள் தான். நம்ம வீட்டுக்கு வந்துடும், உங்கள் வீட்டில் வராமல் போயிடுவாரா? எமக்கு அளித்த இறை ஞானம் உங்களுக்கு வராமல் போயிட போதா? நிச்சயம் வரும். அதுக்கான சாதனை செய்யணும்ல. நீங்கள்லாம் ஞானம் அடையணும், நீங்கள்லாம் பரிபக்குவம் ஆகி நீங்கள்லாம் பரமானந்தத்தில் இருக்கணும் தான் எம்முடைய ஆசை, எம் குருநாதர் ஆசை, எம்முடைய இதில் சிவபெருமானோட ஆசையே அதுதான். நீங்கள்லாம் அவனாகவே ஆகணும், அதுதான் உன்னோட ஆசை. நீங்கள் இடைவிடாதுமா. நான் 48 நாள் ஏன் ஒரு கனவு சொன்னேன்னா, எதிர்த்தம் படிக்கணும்னா உடம்புலேருந்து உண்மையாமா வாயில் வந்து ஒரு குழறி நம்ம உயிர் பிரியும் போது வாய் இழுத்துன்னு இருக்கிறோம்ல, அது வரைக்கும் சிவபுராணம் படிக்கணுமா. மனசில் எழுதி வச்சுக்கணும். அது நம்ம ஆன்மா கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த உயிர் பிரியும் போது நீங்கள் சிவபுராணம் படிச்சுன்னு இருக்கிறதுனா அந்த பழக்கம் எப்படி வரும்? இப்பத்திலிருந்தே ஓதனாதான் அந்த கடவாயில் வழியும் பொழுது 5 வடியும் போது 5 அப்பனை நீங்கள் தொழ முடியும். மனசில் வச்சுக்கோங்க. இப்போலாம் விட்டுட்டு நான் சாகிறப்ப நினச்சா போதும் ஏன்னா நினச்சிடுவீங்களா? நீங்கள் பேத்தி எட்டுன்னு வா பிடிக்கும் வாய் மூஞ்சிக்கிட்ட வந்து பேத்தியை காட்டணும், போட்டுன்னு போகணும், பேத்தி அவனை மூத்தி கொடுக்க போகுது. தயவு செஞ்சு திருந்தணும்மா அடியாருங்கெல்லாம். இப்போ ஒரு சொத்து கிடச்சி கூட நான் என்ன சொல்கிறதுனே தெரில. இதை நழுவுறோம். நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேம்மா. நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நேரம் இல்லைன்னு சொன்னாலோ என்னை டைப் அப்படின்னா நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படிலாம் சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு மன்னிக்கணும். நீங்கள் பிறவியே வீணடிக்கிறீங்க தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 1000 சொல்லுங்கள், குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, ஓகே தான். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு முக்திக்கு உதவாது. நீங்கள் கடை தேரணும் நான் சொல்ல தானே பண்ணணும். தருணை காப்பாற்ற முடியுமா? யூனியஸ் காப்பாற்ற முடியுமா? வீட்டுக்காரர் காப்பாற்ற முடியுமா? இட்டுன்னு போகும்போது எது உதவுது? பார்த்துக்குன்னு எல்லாரும் நிற்பாங்கம்மா. தயவு செஞ்சு உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நம்மளுக்கு உறவினர் யாரும் கிடையாது. மனசில் வச்சிங்க, அச்சாரம் போட்டு வச்சிங்க மனசில். அவன் தான் இருக்கிறான், கூட இருக்கிறான். அவனுக்காக தான் நான் தெய்வம் தான். எவ்வளோ சுவாமி எனக்கு கொடுக்காம இருக்கிறான். எனக்கு நல்ல இன்னைக்கு வருமானத்தை கொடுத்துருக்குறான், எனக்கு நல்ல இன்னைக்கு நிலையை கொடுத்துருக்கான். நல்ல என்னை நான் அவன் கிட்ட எதுவுமே நான் கேட்கறது கிடையாது. நான் அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியினை தாங்குதல். இவ்வளோதான் என்னோட கொள்கையே. என் வேலை உன்னை கும்பிடுத்துப்பா, உன் வேலை என்னை காப்பாற்றுறது. இதுதான் உனக்கு என்னோட டீலே. அவ்வளோதான். திருவாய் பொலிய சிவாய நம்ம நான் நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதி கொடுத்துதான் நீ ஆகும். நான் நீர் அணிந்துட்டேன், நீ கொடு. தைரியமாக கேட்கிறார். என் வீட்டுக்கு வந்து என் வீடு கட்டின ஒரு கொத்தனார் அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த கூலியை கேட்பது அவர் உரிமை, கொடுப்பது என் கடமை. அதே போல் ஏன் அதிகாரமாக அவர் கேட்டார்? இவ்வளோ நேரம் வேலை செஞ்சார், கடைக்கால் ஏற்றாரு, இது போட்டார், உரிமையை கேட்குறாரு இல்லையா? போன்னு சொன்னால் போயிடுவாரா? எவ்வளோ நேரம் வேலை செஞ்சோம் குடியாருன்னு இல்லையா? நாவுக்க சொல்கிறார், பெருமானே கருவாய் கிடந்து உன் கடலை நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணர்தருளால் திருவாய் பொலிய நான் சிவாய நம என்ற நீர் அணிந்து கொண்டே இருந்தேன். தயவு செய்து தருவாய் சிவகதி கொடுத்தே ஆகணும். நீ உங்ககிட்ட கேட்டுக்கிறவன கேட்கல, தருவாய் சிவகதி. மாணிக்க வாசகர் போய் திருவம்பாவை சொல்றார். ஏன் சொல்றாரு? பெருமானே எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நீ நண்பர் அல்லாத்தோல் சேரற்க, என் கை உமக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகலன் கண் மற்றொன்றும் காணற்கன்னு சொல்கின்றாரு.
அந்த உரிமையில் நீங்களாம் வர வேணாமா? அந்த உரிமையில் லைசன்ஸை நீங்கள் வாங்கணும்னா உங்களை நீங்கள் தான் ஆயத்தப்படுத்திக்கணும். நிற்க வச்சு கேள்வி பதில் சொல்லுவாமா சங்கரம் உங்களுக்கு. அவன் மாட்டிப்பான் உங்ககிட்ட, பதில் சொல்ல முடியாது அவனால். நீங்கள் விடாப்படியாக நின்று ஒரு வைராக்கி இருக்கணுமா? வழிபாட்டில் ஒரு வைராக்கி இருக்கணும். வைராக்கி இல்லாத வழிபாடே கிடையாது. வைராக்கியம் படைத்து தன்னுடைய சிந்தையை சிவன்பாலை வைத்தவர்கள் தான் சிவத்தை அடைந்தார்கள். இன்னைக்கு 63 பேரும் உட்காந்துருக்குறாங்க. உங்களை ஒன்று நான் தினைக்கும் சாப்பாடு போட சொல்ல 10 பேருக்கு, தினைக்கும் கூப்பிட்டு கேட்டதெல்லாம் கொடுக்க சொல்லலை, அப்புறம் புள்ளக்கறியாக்க சொல்லலை, கண்ணீர் வைக்க சொல்ல. இதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு தெரியும். சிவபுராணமாக கூட படிக்கக்கூடாதா என்ன? இதையும் படிக்காதவங்க நம்ம ஏன் சைவ வெளியே சொல்லிக்கணும்? அப்போ எப்படி கடை தர முடியும்? நேரம்னே சொல்லக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் ஆகாது சிவபுராணம் பொறுமையாக படிக்காது. பொறுமையாக உட்காந்து நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து படிங்க. இந்த 48 நாள் முடிவில் மாணிக்கவாசகருடைய அருள் உங்களுக்கு காட்சி உங்களுக்கு கிடைக்கலன்னு பாருங்கள். குருநாதர் அருள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தானே தெரியும். இப்போ நான் என்ன பிராண்டு பண்ணாலும், டாபர் ஹனி, ஹெல்த்து என்ன சொன்னாலும் உங்கள் சிந்தை ஏற்றுக்காது. ஏன்னா இதை பார்த்துருந்தாங்க நீங்கள். இப்போ டாபர் ஹனி சாப்பிட்டா தானே ஓஹோ இதுதான் டேஸ்ட்டா நீங்கள் சாப்பிட்ணும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து நீங்களாம் கடை தேர்வு உங்கள் திருவடி விண்ணப்பம் வைத்து நான் வேண்டிக்கிறேன். நீங்களாம் ஏன்னா நம்ம சச்சங்கத்துக்கு வந்துடுவாங்க. என்னோட நான் அனுபவக்கூடிய இன்பம். இன்றைக்கி ஐயா எப்படி ராஜேந்திர ஐயா எவ்வளோ இருக்கா சச்சங்கம் பண்ணுறாரு, இவனே செய்யா சச்சங்கம் பண்ணுறாங்க, தனியாக சச்சங்கம் பண்ணுறாங்கன்னா காரணம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே நீங்கள் வந்து அனுபவிச்சிங்கன்னா இதுவும் உள்ளே வரும். இது ஒன்றும் வராது இல்லை. இது ஒன்றும் இப்போ நாங்களும் போயிட்டு பெரிய பெரிய வேத ஆகம பண்டித சாலையிலையோ வேறு எங்கேயெல்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ நாங்களும் எதுவும் பெரிய உணர்ந்ததும் கிடையாது, எங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. இங்கே நின்று எதுவும் சொல்லி வைக்கிறது, திருவுள் சொல்ல வைக்கிறது. அதுக்கான சாதனம் அந்த இடையறாது அந்த வழிபாடு தான். அந்த உண்மையாமா சிவபுராணத்தில் அவ்வளோ இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி சொல்லும் சிவபுராணம். 95 வரியை நீங்கள் விடாது படிச்சிங்கன்னா நம்மளுக்கு 96 தத்துவங்குது. 95 படியும் கடந்துருவீங்க. நீங்கள் 96ஆவதாக இருக்கக்கூடியது தான் மாணிக்கம். 95 வரை நிப்பாட்டாரு. 96ஆவதாக இருக்கிறது ஞானம். 95 வரியை விடாது படிச்சிங்கன்னா 96ஆவதாக இருக்கக்கூடிய ஞானம். அதான் சுவாமியே உறவு கோல்னிட்டு உணர்வு கைட்டினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. நமக்கு முன்னாடி வந்து நின்றுடும், நிற்கும். அவன் நிற்கலைன்னா அவனை கண்டித்து கேட்கலாம். சுவாமி எனக்கு திருவாய் போலே சிவாய நம்ம நீர் அணிஞ்சுட்டே இருக்கிறேன், தருவாய் சிவகதி கொடுன்னு கேட்குறேன். நீங்கள் கட்டாயம் கேட்கலாமா? கோயிலில் போய் கேட்கலாம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. நான் உனக்கு தானே அடைக்கலமாக இருக்கிறேன். எனக்கு ஏன் நீங்கள் தாராளமாக சாமிக்கிட்ட கேளுங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமிக்கிட்ட கேளுங்க, சாமிக்கிட்ட அழுங்க, சுவாமிக்கிட்ட அன்பாக உருகுங்க, உரிமையாக போய் பேசுங்க. பார்க்குறோம் பைத்தியம் தான் சொல்லுவான். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பித்தன் என்னை உலக ஒரு பகிர்வதற்கு காரணம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? உரிமையாக கேளுங்க. அதை தான் அவன் எதிர்பார்க்குறான். நம்ம டீசன்ட் யா ஓகே கம் சாமி தட்டு எடுத்துன்னு வந்து 500 சாமி தட்டு அண்ணாமலைக்கு அரோகரா 500 போட்டு தொட்டு கும்பிட்டு பக்கத்தில் எங்கே நல்லா ஹோட்டலுக்குது. அது கிடையாது. நம்ம சிவனே செல்வருங்களே, அவங்களாம் பக்தர்கள். நம்ம அடியார்னு சொல்கிறதுக்கான தகுதி நம்மளுக்குலாம் இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம அடியார், அவங்க பக்தர்கள் வேற, அடியார் வேற. பக்தர் என்பது சிவருமானை கும்பிட்றவங்க, அடியார் என்பது சிவருமானை மட்டும் கும்பிட்றவங்க. நம்ம சில வச்சு நம்ம அடியாராக இருக்கணும் சார், தகுதிக்குதா இல்லையா? அப்போ அவனை தவிர மறந்தேயும் எங்கேயும் தூக்கிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கணும். இருமான் திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமாந்தே சென்று சேவடி சேர்ந்தோருக்கு இருமான் திருப்பன்கள் தேடி கண்டு கொண்டேன் திருமாலும் நான் முகனும் தேடி தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். நம்ம உள்ளத்தில் தான் இருக்கான். அந்த உள்ளத்தில் இருக்கிறாங்களாமா. அதுதான் என்ன பண்ணுங்க, அந்த விளக்கு ஏற்றுறீங்களா அது நெருப்பு, ஃபோட்டோ வைக்கிறீங்களா அது மத்து, சிவபுராணம் படிக்கிறீங்களா அது கயிறு,
இதை விடாமல் கடைஞ்சிங்கன்னா இந்த சிவபுராணத்தை கடிய உங்களுக்குள்ளே இருந்து வெண்ணெய் வெளிப்படுமா? அந்த வெண்ணெய் வெளிப்படும் போது எதிர்கொள்ள நெருப்புப்பட்டு உருகி நீங்களும் ஞானத்தை பெறுவீங்க. இதுதான் சிவபுராணத்தை இடைவிடாது ஓத சொல்கிறேன். நான் இதை என்றைக்கு இது சங்கல்பம் எடுக்க போகிறீங்கன்னு தெரில, யோசித்து ஒரு நாள் சங்கல்பத்தை எடுங்க. நம்ம இங்கே வர அடியாருங்கள்லாம் நிச்சயம் சிவபுராணம் ஓத வேண்டும். ஏன்னா நம்மளுடைய திருமுறைகள் ஓதுவத்தோடைய குரு மாணிக்க வாசக பெருமான். குருவாக நம்ம மாணிக்க வாசகர் பெற்றோன்னா தினைக்கும் சிவபுராணத்தை படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அடிநித்துடன் என்னுடைய இந்த எளிய சிற்றுரையை முடித்து நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.